ஒரு எஸ்டிமேட் போடுறோம். ஒரு கட்டடம் மட்டும் கட்டுற அளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் 13 லட்சம் 15 லட்சம் சொல்லியிருக்காங்க. நானும் கணக்கு எஸ்டிமேட்லாம் போட்டு பார்த்தேன். அப்போ நமக்கு ஒரு கான்ட்ராக்டர் வந்து 15 ரூபாயில இது அழகான கட்டடமா பில்லரே இல்லாமல் பீம் போட்டு இந்த மாதிரி கட்டிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து நம்மளும் பங்கெடுத்து இந்த கட்டடத்தை கட்டினா எல்லாருக்கும் உரிமையான ஒரு இடமா போயிருந்தாங்க. இந்த இடத்த அவரு கொடுக்குறேன், அழகா செஞ்சு நடத்துங்கிறாரு. தர்மத்தை கூட பின்னால் நடத்துங்க, நீங்க ஒரு அமைப்பை அமைச்சுக்கங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளு இடம் கொடுத்து சொல்றதுன்னா அவர் நண்பர் தர்மலிங்க அவர்களை சொல்றேன். இதை நம்ம கொஞ்சம் பின்னால உங்க கரகோஷத்தோட பின்னால செய்யணுங்கிறத ஒரு நிரூபித்தீங்கன்னா ரொம்ப நல்லா. நம்ம சொன்னப்பற அவர் சொல்லுங்க, நான் தானே அவரே சொல்லக்கூடாது. அதனால இப்ப யார் சொல்லணும்? இப்ப யார் சொல்லுங்கிறது ஒண்ணும் இல்லை. அந்த இடத்தை அவர் சொல்லாம நான் சொல்லுவேன். அப்படி நான் சொல்லல. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க சொல்றதுல அது ஒரு இது இருக்கு. சொல்ல போறாங்க நேர்குறியில அவர் பண்ணணும். ஐயா சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவர் சொல்லட்டும். அது சொல்றேன். நீங்க சொல்லுங்க. அது எல்லாருமே இந்த சிசத்தை நீங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே நம்ம சந்ததிகளெல்லாம் வரலாம். சந்ததிகளெல்லாம் வந்து எல்லாரும் பண்ணலாம். அவ்வளவு பங்கெடுத்துக்கிட்டோம்னா இதுல ஒரு அமௌண்ட் கொடுக்குறவங்களுடைய நேம கூட உதவி பண்ணாங்க கூட ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இதை பண்ணிட்டோம்னா மதுரைக்கு சங்கம் இல்லைங்கிற ஒரு பேரு மாறிடும். இங்க ஒரு சங்கமே இருக்கும், வந்து தங்கி போகலாம். வந்த உடனே ஒரு பசி ஆற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு, இப்படிலாம் ஒரு நிலை இருக்கு. அதை மனசுல விழுப்புரத்துல இருந்து அப்படி ஒரு நிலை இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்த்துக்கிட்டு இப்ப அவர் இதுக்கு என்ன சொல்றாரு, நான் சொன்னதை பற்றி அவர் என்ன சொல்றாரு, ஐயா சும்மா தெரியாம சொல்றாரு அப்படின்னு சொன்னான்னு சொல்லுவாரு. இல்ல சொல்றது சரின்னு பேசுவாரு. அந்த வார்த்தையை அவர் சொல்லணும்னு சொல்றோம்னா, இப்ப நம்ம வந்து ஒத்திக்கு நம்ம இடம் அங்க பாக்குறோம் இல்லையா, இப்ப பணம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இப்ப அவங்க வாயினால இந்த மாதிரி நம்மளா வந்து இப்ப செயலாளர் தலைவர் பொருளாளர் சொன்னோம்னாக்க அது வேற மாதிரி இருக்கும். அந்த அறிவிப்பை அவர் அறிவிக்கணும். எப்படின்னா இப்ப இந்த சங்கத்தை வந்து மதுரை மாவட்டத்துக்கு கொடுக்க தயாரா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கா இப்ப உடனடியாக நான் வசூல் பண்ணி நான் ஏற்பாடு பண்றேன் சொல்லிடுவேன் நானு. இப்ப ஐயா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு போயிடணும். கட்டடம் கட்டுறதுக்கு வேலையும் நடக்க ஆரம்பிக்கணும். அதுக்காகத்தான் நான் அப்படி சொல்றேன் வந்து வேற எந்த உள்நோக்கம் எனக்கு கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்ப இங்கேயும் கட்டடம் கட்டலாம், இந்த இடத்துல கட்டடம் கட்டலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா இப்ப சில பேர் மதுரையில டவுன்ல ஒரு ஒட்டிக்குவாங்க, அதை வாங்க இதை வாங்கன்னு பேச்சு மாறி போயிடும். அப்ப அதை பேச மாட்டாங்க. அப்ப சரி நம்ம மதுரை சங்கத்துக்கு கட்டடம் இருக்கு, அப்ப இங்க கட்டடம் கட்டலாம் அப்படின்னா இதுல ஆணித்தரமாயிருவாங்க. அப்ப அந்த இப்ப இங்க வர்ற சலிப்பு போயிடும். அதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன். அப்ப அந்த சலிப்பு போயிடும். அந்த சலிப்பு போறதுக்காக தான் பேச சொல்றேன். தலைவர் சொல்லக்கூடாதுங்கிற நோக்கத்தில் நான் பேசல. சரி இல்ல அந்த நோக்கத்தில் நான் பேசல. அப்ப தலைவர் அதை அறிவிச்சாலும் திரும்ப வந்து அவர் சொன்னாங்க. அப்ப அதை நோக்கி நம்ம போறதுக்கு வசதியா இருக்கும். சரி கட்டடம் இங்கேயும் கட்டடம் கட்டணும், அப்ப அதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற கட்ட நான் அவரை சொல்லணும்னு சொன்னேன். வேற எந்த காரணமும் கிடையாது. நம்ம சொன்ன பிறகுதானே அவர் சொல்லுவாரு. இந்த சங்கம் இன்னொரும் இந்த மதுரையில மாவட்டத்துல சங்கம் இல்லைங்கிற ஒரே காரணத்துலதான் இது ஆரம்பிச்சது. எல்லோரும் கூடி நல்ல முறையில் செய்யணும். என்ன ஒரு நோக்கம் இருக்குன்னா தூரம் சொல்றீங்க 9 கிலோமீட்டர்ல இருக்கு. தூரம்ங்கிறது கொஞ்சம் ஒரு பாதை எதிர்பார்த்தோம்னா இங்க வந்தாச்சுன்னா எல்லா வசதியும் இருக்குங்க. அதுக்குத்தான் இவ்வளவு தூரம் வளர்ச்சிக்கு நம்ம செஞ்சோம். இந்த தலைமுறையில எத்தனை தலைமுறைனாலும் இதுக்குத்தான் பயன்படுத்தணும்னு வச்சிருக்கோம். இது போக குற்றாலத்திலையும் ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம். எங்க குற்றாலத்துல குற்றாலம்பட்டியா குற்றாலமா? குற்றாலம் இது முதல் முடிச்சுக்கிறோம். ஆமா, ஏன்னா அங்கேயும் போனா தங்கக்குள்ள வாய்ப்பு இருக்கும். அங்கேயும் வந்து எல்லோருக்கும் அங்கே போறிய ஒரு நாளைக்கு தங்கினா அவங்களுக்குள்ள மக்களுக்கு அறிவு இருக்கலாம் சொல்லலாம். அப்ப எல்லாரும் போறதுக்கு அங்க வாய்ப்பான இடம் இருக்கு. அங்க ஒரு சன்மார்க்க அங்க ஒரு மூலியமா உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்வமா வருவார்ல, அவர் இளைஞர் இருக்காரு. அவர் மூலியமா இப்போ ஒரு 4 நாள் போய் தங்கியிருந்தார்.
குறைஞ்சது ஒரு 2 சென்டா 3 சென்டா வாங்குங்க. அதுல பயன்படுத்தி 10 பேர் வந்தா தங்கலாம். எப்படி ஆடு வரும் 2 மாதத்துக்கு விட்டா 3 மாதத்துக்கு விட்டா அதன் மூலியமா எல்லாத்துக்கும் நம்ம தெரியப்படுத்துறதுக்கோ ஒரு சங்கம் மாதிரி டெய்லி ஒரு கஞ்சி வச்சிருக்கோ அப்படி செய்யறான்னு ஒரு அபிப்பிராயம் சொல்றது. அதனால ஒரு வளர்ச்சிக்காண்டிதான் செய்யறோம் இல்லையா? நம்ம இரவு பாகத்தில் அடையணும்னு ஒரு விருப்பம். இது நிரந்தரம் இல்லையே. இந்த பிறகு வந்து நமக்கு நிரந்தரம் பண்ணல. அதனால நிரந்தரத்தை நம்ம உருவாக்குறதுக்காண்டி இந்த பாடுபடுறோம். எல்லாரும் ஒற்றுமையா இருந்து எல்லாரும் சாதனையாக இருந்து சாதிக்க நம்ம இடம் வசதி இங்கே வந்து காரணம் எல்லாரும் வந்தா பண்ணணும் வந்தா யாருக்காவது இடைஞ்சல் இருக்கா? இதே இந்த டவுன்ல இருந்தா இடைஞ்சல் தரேன். வண்டியை நிப்பாட்டுறதா மற்றதா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா இருக்கா? வீட்டில் வச்சிருந்தோம் இல்லையா? வீட்டில் எவ்வளோ சிரமப்பட்டான். அந்த சிரமத்தை கருதி தானே இன்னும் செயல்பட்டான். அதனால எல்லாரும் வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும், நல்லபடியா செய்வான், 1க்கு 10 உருவாகணும்னு வச்சிருக்கோம். அது நீங்க நம்ம நீக்கினா தான் பரவாயில்ல. நம்ம காலமாக பழைய தெரிஞ்சுக்கா எதுவும் சொல்ல மாட்டேன், சொன்னாலும் செய்யணும். அதை எல்லாரும் பயன்படுத்தி அதை எல்லாரும் ஒற்றுமையா ஒரு ஆணித்தரமான சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் மட்டும் சொல்லல, கலந்து பேசி வந்தாத்தானே நம்ம அதை சொல்லுவோம். அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அது எல்லாருக்கும் ஒரு மெய்ப்பிக்கட்டும்னு சொல்லி கேட்டுட்டு நண்பர் ஏதோ நினைக்கிறேன். முகூர்த்தம் இல்லாத நாள் தேவை இருந்தால் நம்மளோட மகால்ல கண்டக்ட் பண்றதுனால கண்டக்ட். ஓ வெரி குட் வெரி குட். முகூர்த்தம் இல்லாத நாள் அது ஒரு பெருமானோட இடம் தான். அதுல வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். முகூர்த்தம் இல்லாத நாள் வந்து எத்தனை நாள்னாலும் இதுக்கு ஒரு கணக்கு சொல்றீங்களே ஒரு பெருமானார் நன்றி தான். சந்தோஷம் சந்தோஷம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த கல்யாணத்துக்கு போனோம்ல, அது பக்கத்துல ஜோதி வீட்டு கல்யாணத்துக்கு போனோம்ல, அது நல்ல இடம். நம்ம அப்படி மாற்றி போடணும். யாராவது இங்க நடத்துங்க தம்பி, நீங்க உங்க அச்சம் பத்தா தச்சம்பத்திற்கு கூப்பிட்டு ஐயா வாங்கன்னு சொன்னா அத்தனை பேர் வரலாம். அந்த கூட நாங்க நடத்தி கரெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த என்ன வரும். இது நாங்க நடத்துற மாதிரி எனக்குலாம் எனக்கு தெரியல. பெருமான் எல்லாருடைய உள்ளத்திலும் புகுந்துட்டாருங்கிறத எனக்கு தெரியும். புகுந்துடுறதுன்னா சுத்த வெளியும் அதுவும் ஒன்னா கொண்டு வந்துருச்சு. அப்ப வேலை செஞ்சீங்க. அப்ப இப்ப இளங்கோவன் அவர்கள் இந்த தகவலை எல்லாம் கேட்டு நம்ம அங்க சங்கத்துக்கு நம்ம சங்கம் நம்ம போய் தங்கி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அழகு ஒரு இடம் அமைக்கிறதுக்காக 10,000 ரூபாய் ஏற்பட ஏதோ பேசிக்கிட்டு இருந்த இடத்துல எங்களுக்கு கொடுத்துட்டாரு. யார் வேற பெருமாள் அந்த பணத்தை கொடுங்க. பேசாம வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா விளம்பரத்துக்காக கோவர்த்தனன் கோவர்த்தனன் தானே. இளங்கோவன் வரணும். இப்ப இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் நமக்கு உறுதுணையா இருக்கிறது தர்மலிங்கம். அவர் இருக்கார். இதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செய்யுங்க. ஆளுக்கு இத்தனை பேர் வராங்க, நல்லா செய்யுங்க, 2-3 காய்கறி போடுங்க, பாயாசம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இதுதான் இருங்க. சும்மா ஒருத்தர் பேசிக்கிட்டு கிடக்குது. குடும்ப வேற என்ன நடந்தது திருப்பித்தனமான பேச்சுகள் உங்களோட பேசல. அதனால எனக்கு ஒரு பலம் இருந்துச்சு. அது ஒரு பூரி ஒரு ரூம்குள்ள நடத்தாங்கன்னா அது பூனை தான். இங்கிட்டு போகணும் அங்கிட்டு போகணும் இங்கிட்டு தவணும். கடையில் ஆண்மையிலே ரவங்கிற மாதிரி எப்ப பேசணும் எதை பேசணுங்கிறது எல்லாமே அறிவுரை வந்தது கேட்டுக்குவோம். வணக்கம். அதனால தங்கச்சி எனக்கு உடன்றவாத தங்கச்சி. அந்த காலத்துல எதுவும் ஈர்ப்பு உணர்வு இறைவன் வச்சிருந்தாலும் கலப்பு வச்சிருந்தாலும் எதுவும் தெரியல. அது எல்லாத்துக்கும் ஆக்கி போட்டுக்கிட்டு அதுக்கு உறுதுணையா மூலமா வந்துட்டாங்க அவங்களுக்கு. அது மாற வந்த ஆட்களிலாம் அவங்க ஒரு திறமையா இருந்து கூட இருந்து காய்கறி நெருப்புங்க அரைக்குங்க இருந்து நாங்க இங்க வரணும்னா என் மகன் சங்கடப்படும். போய் அவங்களை சிரமப்படுத்த போறோம். இல்ல நாங்கெல்லாம் வேலை செஞ்சு சமைக்கிறோம்னா நாங்க வர்றோம்பான்னு சொல்றோம். அது ஒரு நாளைக்கு வருவாங்க, அவங்களே வேலை செய்வாங்க. இதெல்லாம் ஒரு பிணைப்பா
அது இருந்து நடத்துறதுக்கு பெருமாள் தான் துணையா இருக்காரு. அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு சொல்றது அது ஆணியில் அடைஞ்ச மாதிரி போனும் நிலையில கூட இருக்குன்னு நினைப்பாங்க. அதுக்குத்தான் சொல்ற மாதிரி இருக்கு. அதுபோல புகழ்ச்சிக்காக பேசுறதாக நினைக்கிறேன். அடுத்தடுத்து தான் நினைக்கிறேன். இப்ப தர்மலிங்க அவர் இருந்தாருன்னு கர்ப்பமானு நான் போயிருந்தேன். அவர் மனசார வந்து வீட்டுல தேடி வந்து அவர் மட்டும் இல்லை, இன்னொருவர் அதுக்கு அவருக்கு செயலாளர் மாதிரி இருக்கார். 2 பேரும் வந்து இதை பொறுப்படுத்தி நீங்க செஞ்சு நீங்களும் ஒரு இதா இருந்து கட்டாயம் இதை பண்ணுங்க. என்னுடைய காரணம் எப்படின்னு தெரியல. அது என்னைக்கு இவருக்கு வரும்னு சொன்னா, சமாதியை ஒரு மனிதனை பிடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் போட்டு அதை விளக்கம் அது இருக்கா நீங்க எதாவது கொடுத்துருக்காங்க. சரி, அதை ஒரு காப்பி எடுத்துருக்கோம் சொல்றேன். நைட்ல படுத்துட்டு போது வருதுங்க, அதெல்லாம் வருது. பாட்டு எழுதுறதுக்கு வருது, ஒரு கவிதை எழுதுறதுக்கு வருது. இன்னைக்கு ஓய்வு சங்கத்துக்கு ஒரு இது எழுதிருக்கேன். எல்லாரும் இன்னும் சொல்லி எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு என்னுடைய திறமை கிடையவே கிடையாது. 4 மணிக்கு எழுந்திரிச்சு பேனா பேப்பரோட லைட்டை போட்டு உட்கார்ந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய செயல். அப்படியெல்லாம் இருக்க போயிட்டேன். எங்கேயோ ஒரு நடக்கிறத கூட பாக்குறான். அங்க இத்தனை பேர் கூடி இருந்தீங்க, இந்த கூட்டம் நடந்துச்சு, இங்க அருமன் போயிருந்தீங்கன்னு கூட அங்க கேட்கலாம். அந்த தனி எண்ணம் படம் நம்மளுக்குள்ள அந்த ஒருமையான எண்ணமும் இதே சிந்தனையில் இருக்கும்போது அங்க வந்து தூத்துறதுல இறைவன் சுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சதுனால அந்த ஆதங்கத்தை சொல்றேன். எல்லாரும் அந்த நிலைக்கு வரலாம். இப்ப ஒரு இடத்துல ஒரு பாடல் பாடினா அதை கைதட்டி போட்டு போயிடலாம். பாடல் பாடிட்டு முன்னால் இருக்காத அழுகும்படியா பாடுறதுன்னா அவங்களும் கண்ணீர் விட்டு அழுகணும்னு சொன்னா, அப்ப நான் பாடுறேன் எப்படி பாடணும்? பாட்டும் பொருளுங்கிற ஒரு சங்கத்தை வச்சுட்டு என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அந்த மாதிரி பொறுப்புகளை எடுத்து பெருமானுடைய செயலை உண்மையா செஞ்சு உண்மையா செஞ்சு சரி, அந்த மாதிரி அவங்க எல்லாம் ஒரு உண்மையா இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அடுத்தபடியா நன்றி உரை நிறைவு உரை வேற யாரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்று நாம் 2 முன்மொழிகளை வைத்து மேலும் வந்து அதிகப்படியாக ஐயா விஜயராமன் அவர்களால் முன்மொழியப்பட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இது பெருமானாருடைய திருவுள்ளம். இதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது என்றால் அவர் பெருமானாருக்கு தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதை சொன்னவர் அவர்தான். எனவே வெகு விரைவில் அது நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வார ஜோதி ஞான ஜோதி மாய ஜோதி யோக ஜோதி வார ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி ஏறு ஜோதி ஈரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே மாதியான போதனே வாழ வாழ நாதனே வாழ்க வாழ்க நாதனே. ஐயா, குற்றம் புரிதல் எமக்கு என்பே புறமாய்க் கொள்ளல் உமக்கு இயல்பே. சிற்றம்பலவாயினிச் சிறியேன் செப்பும் முகமன் யாதுளது தெற்றன்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே. இற்றை பொழுதேன் அருட்சோதி ஈக தருணம் இதுவாமே. நன்றி.
சபாபதியே பொன்னாரும் சபையாயருட் பூரண புண்ணியனே என்னாவதொன்றும் உமக்கில்லை எனினும் என்றாய் உன்னால் வாழுகிறோம் நாங்கள் உன்னால் வாழுகிறோம் எங்களுக்கு உண்மையை உரைத்தருளே உண்மையை உரைத்தருளே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி எல்லாரும் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் புவலையமெல்லாம் ஓங்குக எல்லாவரதும் குலமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாவர்களும் இன்புற்று வாழ்க அன்பும் தயவும் கருணையும் கொண்டு நாங்கள் சிறந்து வாழ எங்கள் துரியத்தில் நின்று தூய வழிகாட்டி அருள்வாய் அருள்வாய் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் சுபம் சிவம் புத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். புத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருள வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீர் திருவருள் பெரும் கருணைக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருள்